அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ எங்கள் வீட்டில் அது எல்லாேருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பிளேட்டில் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் அரைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ தின்னாக கட் பண்ணாலும் போடும்போது நல்லா உதிர்த்தி விட்டு போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பெரிய தேங்காய் ஒன்று எடுத்தேன். ஸோ அதில் 1.5 மூடி அளவு திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் ரெடி. ஸோ குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் கொடுத்தலாவே ஊற்றிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஆயில் விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக